துபாய் வாழ் தமிழ் மக்கள் சார்பாக இந்த வீடியோவை பதிவிடுறேன். கரூரில் நடந்த சம்பவத்தில் 41 பேரை நம்ம இப்போ இழந்து நிற்கிற இந்த தருணத்தில் உலகமெங்கும் உள்ள தமிழ் மக்கள் கடந்த 4 நாட்களாக மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறோம். விஜய்க்கு அரசியல் அனுபவம் இல்லை, விஜயை சுற்றி சரியான கட்டமைப்பு இல்லை, அனுபவம் இல்லாத இந்த கட்சியினால இப்போ பல உயிர்களை நம்ம இழந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி விஜய் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனால் அனுபவம் உள்ள டிஎம்கே சரியான இடத்தை தேர்ந்தெடுக்காதது தான் இதுக்கு முதல் காரணமே. டிவிகே சார்பாக முதல் லெட்டர் 25ஆம் தேதி கரூர் லைட் ஹவுஸ் ரவுண்டானா அல்லது உழவர் சந்தை திடலில் எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் அது மறுக்கப்பட்டிருக்கு. ஆனால் போலீஸ் தரப்பில் வேலுசாமிபுரத்துக்கு தான் நாங்கள் பர்மிஷன் தர முடியும், நீங்கள் செகண்ட் லெட்டர் வேலுசாமிபுரத்துக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி எழுதிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை கட்சி சார்பில் அவங்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும். இது தினமலர் நாளிதழில் வெளியான ஒரு டேட்டா. இந்த 2வது லெட்டரை அவங்க எழுதி கேட்டு இருந்தாங்கன்னா டிவிகே கட்சிக்கு இப்போ தான் புரிஞ்சிருக்கும் நம்ம மேலேயே பழி போட தான் அதை எழுதி வாங்கியிருக்காங்கன்ட்டு. ஆம்புலன்ஸ் அக்ஷயா, கிருஷ்ணா மெடிக்கல், அப்போலோ இந்த 3 மருத்துவமனைக்கும் தான் போயிருக்கு. 4வதாக தான் ஜிஹெச்சுக்கு போயிருக்காங்க. இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள செந்தில் பாலாஜி எப்படி அங்கே வந்திருக்க முடியும்? சொல்லியிருக்காரு, 1 மணி நேரத்தில் 25லிருந்து 30 கேஸ் தான் நாங்கள் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் எடுத்துகிட்டு போனோம். அதில் 4 பேர் தான் இறந்த நிலையிலேயே கொண்டு வந்தோம். அன்பில் மகேஷ் பேசும்போது 36ஓட நின்னா சரி அப்படின்னு சொல்கிறாரு. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. போது நிறைய பேர் முதுகில் கத்தி வச்சு கிழிச்சிருக்காங்கன்னு, முகத்தில் குத்தி இருக்காங்க, தள்ளி விட்டு மிதிச்சிருக்காங்க, இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. பாமரை கம்பு வச்சு அடித்ததா அங்கே இருந்த ஒரு நபர் வீடியோவில் பதிவிட்டிருக்காரு. கரண்ட்டு போக வச்சது மட்டும் இல்லாமல் ஜெனரேட்டர் மூலியமாக பவர் லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணணுங்கிறதுக்காக ஜெனரேட்டர் ரூமுக்குள்ளே யாரோ ஒருத்தர் நுழைஞ்சு மைக் கனெக்ஷன் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுருக்காங்க. ஆரம்பிக்கணுங்கும் போது காலையில் 10 மணியில இருந்து மக்கள் அங்கே நடனம் ஆடிட்டு இருந்திருக்காங்க. அதை எப்படி காவல்துறையினர் அனுமதிச்சாங்க? 4 மணி வரைக்கும் தடுப்பு எதுவும் போடாத அந்த ரோட்டில் 2 சைடும் கயிறையும் தட்டையும் பேனரையும் வச்சு அடைச்சிருக்காங்க. இதில் ஏதாவது பிரச்சனைன்னு ஓடும்போது அந்த கயிறில் தடுக்கி விழுவாங்கன்னு எதிர்பார்த்து அதை செஞ்சாங்களா? இதில் 30,000 பேர் வந்துட்டாங்கன்னு போலீஸ் தரப்புலேருந்து சொல்லப்படுது. ஆனால் 500 போலீஸ் அங்கே இருந்திருந்தா கூட இந்த அசம்பாவிதத்தை தடுத்திருக்கலாம். ஆனால் அங்கே இருந்தது வெறும் 30 நபர்கள். அதுக்கப்புறம் தான் லத்தி சார்ஜ் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி பண்ணுனா மக்கள் எல்லா திசையிலையும் ஓடுவாங்க அப்படின்னு தெரியாதா காவல்துறைக்கு? அந்த அதிகாரத்தை அவங்களுக்கு யார் கொடுத்தது? ஒரு மேலதிகாரி தான் கொடுத்துருக்கணும். அவர் யார்? ஆம்புலன்ஸில் எதுக்கு நம்மளுடைய கொடி ஒட்டி இருக்குன்ட்டு? அது எப்படி தமிழ்நாடு அரசோட ஆம்புலன்ஸில் டிவிகே கொடி ஒட்டப்பட்டது? அது யார் செய்தது? போது விஜய் மீது செருப்பு வீசப்பட்டுள்ளது. அந்த நபர் யாருன்னு இது வரைக்கும் தெரியல. 3 பவுன்சர்களும் அந்த செருப்பு வந்ததுக்கப்புறம் பதட்டமாயிடுறாங்க. அதில் பிரசாந்த் போல உள்ள ஒரு பவுன்சர் கீழே இறங்கி போயிட்டு மறுபடியும் மேலே வந்து விஜய் கிட்ட காதில் ஏதோ சொல்கிறாரு. ஏதோ ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குன்னு தெரிஞ்சு அவர் அவசரமாக அந்த மீட்டிங்கை முடிக்கணுங்கிறதுக்காக சீக்கிரமாக அந்த உரையை முடிக்கிறாரு. அங்கே இருந்த அனைத்து நபர்களுமே சொல்கிறாங்க, மதியம் 4:30 மணிலிருந்தே ஜாமர் வைக்கப்பட்டது போல் யாருக்குமே நெட்டு வேலை செய்யலைன்னு சொல்கிறாங்க. வீட்டில் இருந்தவங்களையும் தொடர்பு கொள்ள முடியல, வீட்டில் இருந்து தொடர்பு கொண்டவங்கனாலையும் இவங்களை ரீச் பண்ண முடியலைங்கிறத ஒரு சாரா எல்லாருமே சொல்கிறாங்க. செந்தில் பாலாஜி ஆயிரக்கணக்கான நபர்களை பல குழுக்களாக அங்கங்கே நுழைஞ்சு கலகத்தை ஏற்படுத்த பணம் கொடுத்து அனுப்பியதாகவும் மக்கள் அவங்களே குறிப்பிடுறாங்க. 40 உயிர்களை நம்ம இழந்திருக்கிற இந்த நிலைமையில கூட எஸ்பியோ கலெக்டரையோ ஒரு சஸ்பெண்ட் கூட பண்ணாமல் நம்ம சிஎம் வச்சுருக்காரு. இன்னைக்கு கிளம்புனது ஒரு விதத்தில் நன்மையே. ஏன்னா பிண அரசியலை செய்ய துணிந்த இந்த நபர்கள் எந்த கீழ்மட்டத்திற்கும் அந்த நேரத்தில் இறங்கி இருக்கலாம் மாட்டீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். இதற்கு மேலே தான் நீங்கள் பொறுமையோட அரசியல் செய்யணும். உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்க்கறது அக்ரஸிவ் அரசியல் மட்டுமே. நீங்கள் இனிமேல் நிரூபிக்கணும்னு தேவையே இல்லை தான் வந்திருப்பாங்க. ஆனால் இவங்க செஞ்ச பிரச்சனையில் இப்போ எல்லாமே அவருக்கு ஓட்டாக மாறிடுச்சு. இந்த ஈடுபாடு உள்ளது. ஆனால் இந்த மாதிரி வீடியோலாம் எனக்கு பேச தெரியாது. இதுதான் என்னோட முதல் ஆடியோ வீடியோ. பேசலை. நான் டிஎம்கே ஏடிஎம்கேக்கு எதிரியும் கிடையாது. எனக்கு தேவை மக்களுக்கான நல்ல ஆட்சி. சின்ன விதம் தவறாக இருந்தால் மன்னிக்கவும்.